எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்கத்தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நிறைய அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து கேள்விகளும் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பஜாஜ் ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 66% பக்கமா ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து ஒரு 13% பக்கமா ஏறி இருக்குங்க. ஆனா சீக்வென்ஷியல் பேசிஸ்ல பார்த்தோம்னா ஒரு 3% ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஏபிஐ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு 68% ஏறி இருக்கு. ஃபார்முலேஷன்ஸ் ஒரு 41% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். நம்ம கன்சிடர் பண்ற ஃபார்மா பிசினஸை விட இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அடுத்த என்டிபிசி லிமிடெடுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ வந்து ஒரு 4.2% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 6% பக்கமா ஏறி இருக்கு. கம்பெனி வந்து ஃபைனல் டிவிடெண்ட் ₹3.35 ஒரு ஷேருக்கு கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 4, 2025. என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. நம்ம கோல் இந்தியாவே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். என்டிபிசியை கன்சிடர் பண்றதுல எந்த தப்புமே இல்லைங்க. அடுத்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் உடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பிரமாதமா இல்லைங்க. நெட் ப்ராஃபிட் 6% குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூவும் குறைஞ்சிருக்குங்க. நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸை எப்பொழுதுமே கன்சிடர் பண்றது இல்ல, ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களா சொல்லிட்டு இருக்கோம். இப்பயுமே ஓவர் வேல்யூட் தான். ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பெனி சூப்பரான கம்பெனிங்க. ஆனா பெயிண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் அதிகமா இருக்குங்க. அதிகமான காம்படிஷன்ல ஒரு முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா மார்ஜின்ஸ் எஃபெக்ட் ஆகும். அடுத்த எல்என்டி நிறுவனத்தினுடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்ங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 30% பக்கமா ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 15.5% ஏறி இருக்குங்க. கம்பெனியோட ஆர்டர் புக் வந்து போன வருஷம் ஜூனை கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் ஜூன் குவார்டர்ல 33% ஏறி இருக்கு. ஆர்டர் இன்ஃப்ளோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு 94,453 crores. இதுல மிடில் ஈஸ்ட்ல ஸ்ட்ராங்கான ஆர்டர்ஸ் இருக்கு. அதாவது எல்என்டியோட டோட்டல் ஆர்டர் புக், அதாவது ஜூன் 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோர் தென் 50% வந்து இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் தாங்க. அதாவது ஜூன் 2025ல இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் அப்படின்றது 48,675 crores இருக்குங்க. இது ஜூன் 2024ல 32,598 crores இருந்திருக்கு. எல்என்டியோட டோட்டல் ஆர்டர் இன்ஃப்ளோல, அதாவது ஜூன் குவார்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 52% வந்து இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் தான். Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 முடிவுல எல்என்டி நிறுவனத்தினுடைய, அதாவது குரூப் கம்பெனியுடைய கன்சாலிடேட்டட் ஆர்டர் புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6,13,000 கோடி பக்கமா இருக்குங்க. இதுல 46% வந்து இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ் தான். நம்ம லாஸ்ட் 15 to 20 டேஸா நிறைய எல்என்டி பத்தி பேசியிருக்கோம். கன்சிடர் பண்றவங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னே சொல்லியிருந்தோம். அடுத்து மசாக் டாக் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஒரு 11.4% ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் வந்து 35% கீழே விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. என்ன காரணம் அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் அதிகமா எடுத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு நிறுவனங்க கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் உடைய Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் வந்துருச்சுங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ். இன்னைக்கு ஒரு 5%க்கு மேல ஏறி இருந்தது காலையில. கம்பெனியோட சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 56% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல ஒரு 23.5% பக்கமா ஏறி இருக்கு. கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.25. அடுத்த ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2.54 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவே Q1 ஃபினான்ஷியல் இயர் 25ல ஒரு 1.79 crore ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ரெவன்யூ ஒரு 16% ஏறி இருக்குங்க. ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸோட ஓனர் யார் அப்படின்னா கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் தான். நம்ம தனியா ஸ்னோமேனை கன்சிடர் பண்ண தேவையில்லை. கேட்வே இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில தாங்க இருக்கு. பிரைஸ் டு புக் 1.55ல தான் இருக்கு. அடுத்து NSDL IPO எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் பேண்டு, தென் ஆஃபர் ஃபார் சேல் மட்டும்தான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்றப்ப 25ல 12% வந்து ரெவன்யூ கூடியிருக்கு. ப்ராஃபிட் வந்து ஒரு 25% பக்கமா கூடியிருக்குங்க. இது போக கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்ப்போமே, கிட்டத்தட்ட 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பிரைஸ் டு புக் அப்படின்னு பார்த்தோம்னா 8 டைம்ஸ் பக்கமா இருக்கு. ஆக்டிவ் டிமேட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா ஒரு 3.94 crore டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம அப்படியே NSDL CDSL கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க CDSL. அது போக பிரைஸ் டு புக்னு பார்த்தீங்கன்னா 18 டைம்ஸ் இருக்கும். பட் என்ன CDSL பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது 16 crore பக்கமா இருக்குங்க. அங்க வால்யூம் அதிகமா இருக்கும். ப்ராஃபிட்டபிலிட்டி CDSLக்கு அதிகமா இருக்கும். NSDLக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியா தாங்க இருக்கும். பட் NSDLல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அசெட் அண்டர் கஸ்டடி, தென் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அசெட் அண்டர் டிமேட் அக்கௌண்ட், இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்திங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா CDSL பொறுத்த வரைக்கும் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. NSDLல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து NSDLல அவங்களோட டெபாசிட்டரியை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால அசெட் அண்டர் கஸ்டடி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்குங்க. நான் ரெக்கார்ட் பண்றப்ப, அதாவது ஒரு 8 மணி வாக்குல ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சுங்க. 1.5 டைம்ஸ்க்கு மேல சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துருச்சு. வேல்யூவேஷன் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா CDSL கம்பேர் பண்றப்ப NSDL அப்பர் பிரைஸ் பேண்ட்ல சீப் தான். நான் கன்சிடர் பண்ணல. பட்
அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்றது இதோட அப்பர் பிரைஸ் பேண்ட்ல இருந்து 16% இருக்குங்க. ஸோ லிஸ்டிங் கெயின் அப்படின்றது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சிருந்துச்சுங்க. நான் கடைசியா பாக்குறப்ப 87.45 இந்திய ரூபாயா இருந்துச்சு ஒரு யூஎஸ் டாலர். ஸோ செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது எஃப்ஐஐஸ்ல இருந்து இன்னும் அதிகமாகும். ஆர்பிஐ வந்து விற்கிற மாதிரி தெரியுதுங்க, டாலர்ஸை விற்கிற மாதிரி தெரியுது ருப்பியோட பிரைஸை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக. அடுத்து ஸ்டார் ஹெல்த் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 17.7% இறங்கி இருக்கு இயர் ஆன் இயர். பட் சீக்வன்ஷியல் பேசிஸ்ல ஓகேங்க. போன குவார்டர்ல அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25ல 100% பக்கமா ப்ராஃபிட் இறங்கி இருந்துச்சு. கிராஸ் ரிட்டர்ன் பிரீமியம் அப்படின்றது 13% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ஃப்ரெஷ் ரீட்டைல் பிரீமியம் 25% ஏறி இருக்குங்க. கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருந்திருக்கும். நம்ம லோயர் பிரைசஸ்ல கன்சிடர் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இனிமே இன்சூரன்ஸ் அப்படின்னா ஐசிஐசிஐ லம்பார்டை மட்டும் பார்ப்போம். அடுத்து அமெரிக்க சந்தைன்னு பார்த்தோம்னா நேற்று நெகட்டிவா தாங்க இருந்தது. இன்வெஸ்டர்ஸ் வந்து பெட்ரோல் ரிசர்வ் ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 80 பாயிண்ட் இறங்கி இருந்துச்சு. தென் டவ் வந்து ஒரு 200 பாயிண்ட் பக்கமா, தென் S&P 500 ஒரு 18 பாயிண்ட் பக்கமா கீழே இறங்கி இருந்தது. அடுத்து இந்த டாரிஃப் விவகாரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா யூஎஸ் வந்து டீல் போடல, டீல் லேட் ஆகுது அப்படின்னா 20 to 25% டாரிஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸோட செல்லிங் ப்ரெஷர் வந்து தொடர்ந்து கண்டினியூ ஆகுதுங்க. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்ல பிளாட்டா தான் இருந்தது. பேங்க் நிப்டி ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தது. நேத்து எஃப்ஐஐஸ் ஒரு 4600 கோடிக்கு பக்கமா வித்திருக்கிறாங்க. கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருக்கிறாங்க. அடுத்த இண்டஸ்இண்ட் பேங்கோடைய சேர்மன் மேத்தா அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த லீடர்ஷிப் டிரான்சிஷன் அப்படின்றது ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நாம சொன்ன தேதிக்குள்ள ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட நாங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்டோம். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. ரிசர்வ் பேங்க் சீக்கிரமே புது எம்டி சிஇஓ சொல்லிடுவாங்க. நோ சேஞ்ச் இன் சிஇஓ ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஒரு 3.5% கீழே இறங்கி இருந்ததுங்க. டாடா மோட்டார்ஸ் இட்டாலியன் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர் இன்னிகோ அப்படின்ற நிறுவனத்தை அக்வயர் பண்றதுக்கான பேச்சுவார்த்தையில இறங்கின மாதிரி தெரியுது. இந்த டீலோட ஒர்த் வந்து ஒரு $4.5 பில்லியன் இருக்கும்னு நினைக்கிறேங்க. டாடா மோட்டார்ஸோட ஆட்டோ செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் பெரிய டீலா இருக்கும். இதுக்கு முன்னாடி 2008ல JLR ஒரு $2.3 பில்லியன் அக்வயர் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா டாடா குரூப்போட அக்விசேஷன்ல அதிகமா விலை கொடுத்து வாங்கினது எது அப்படின்னா கோரஸ் அப்படின்ற பிராண்டு $12.9 பில்லியன் அதை அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்னிகோவை பொறுத்த வரைக்கும் இவங்க அக்வயர் பண்ணாங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் யூரோப்ல கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடைக்குங்க. ட்ரக்ஸ், பஸ்ஸஸ், ஸ்பெஷாலிட்டி வெஹிக்கிள் ஆப்ரேஷன்ஸ் இதுல எல்லாம் டாடா மோட்டார்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆவாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. அடுத்த டிவிடெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் இன்னைக்கு கிரெடிட் ஆயிருக்கும். நேத்து டாக்டர் ரெட்டிஸ் லேபோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கிரெடிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து IMF என்ன சொல்றாங்க, இந்தியாவோட ஜிடிபி அப்படின்றது ஃபினான்ஷியல் 26 ஃபினான்ஷியல் 27ல 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய நம்பர்ஸ் கிடையாதுங்க. ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி நம்ம ஒரு 8 to 9%ல க்ரோ ஆனாதான் நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ 6.4 அப்படின்றது கம்மி தான். அடுத்து ஹியூண்டாய் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 8% இறங்கி இருக்குங்க இயர் ஆன் இயர். புதுசா லான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் குவார்டர்ல எதுவும் இல்லை. ரெவன்யூவும் ஒரு 5.5% இறங்கி இருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 12% வந்து இறங்கி இருக்குங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹22 டிவிடெண்ட். அடுத்து இண்டிகோ எடுத்துக்கிட்டோம்னா Q1 ஃபினான்ஷியல் 26ல நெட் ப்ராஃபிட் அப்படின்றது 20% கீழே விழுந்திருக்கு. ரெவன்யூ வந்து ஒரு 4.7% மேல ஏறி இருக்குங்க. கம்பெனியோட எய்ம் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் கெப்பாசிட்டி அப்படின்றது இப்ப 28% இருக்கு. ஃபினான்ஷியல் 30ல இதை 40% நாங்க கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா ஸ்டீலுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 116% ஏறி இருக்கு. பட் கன்சாலிடேட்டட் ரெவன்யூ அப்படின்றது 3% கீழே இறங்கி இருக்குங்க. நம்ம டீடைல்ல அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம் ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மஹேந்திராவுடைய Q1 ஃபினான்ஷியல் 26 எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 24% ஏறி இருக்கு. ரெவன்யூ 23% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். சீக்வன்ஷியல் பேசிஸ்லயும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 24% ஏறி இருக்கு. ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடகா பேங்க் பத்தி கேட்கறாங்க. ஏன் சார் தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. குறிப்பா இந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற 2 பேர் வந்து ரிசைன் பண்ணாங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 7-8% கீழே இறங்கி இருக்குங்க. நம்ம இறங்க 1-2 கன்சிடர் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் பிளாட்டா இருந்தாலும் இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு சைக்கிள் அதாவது ஒரு 4 குவார்டர் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் பேங்க் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டுவாங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக்ல இருக்கிற ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அடுத்த 2 குவார்டர்ல பாட்டம் அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வி வைத்தியநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே சார். அப்ப 60 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஹிண்ட் தர்றேங்க. வார்பக் பிங்கஸ் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸை ஒரு ஷேர் ₹60 அப்படின்ற மேனிக்கு தான் எடுக்கிற மாதிரி தெரியுது.
ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. கீழே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். நம்ம 60 வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாதுங்க. இறங்க இறங்க 1, 2, 5, 10ன்னு கன்சிடர் பண்ணலாம். பிரைஸ் டு புக் 1.39 தான் இருக்கு. அடுத்து அபாட் இந்தியா நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சூப்பரான கம்பெனிங்க, ஸ்ட்ராங்கான பினான்சியல் பொசிஷன்ஸ் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர், ரெவன்யூ க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் எல்லாமே இருக்கும். டெட் ஃப்ரீ. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுங்க. 51 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஓவர் வேல்யூடு. அடுத்து ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க் கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. எந்த பேங்கா இருந்தாலும் சரிங்க, பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஆக்சிஸ் பேங்க் 1.75க்கு பக்கமா இருக்கும், ஃபெடரல் பேங்க் 1.47 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ கீழே இறங்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்கை விட்டுருங்க, ஃபெடரல் பேங்கை ஃபர்ஸ்ட் பாருங்க. என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பிரைஸ் டு புக் 1க்கு கீழே இருக்கிற மாதிரி பேங்கிங் செக்டரை பாக்குறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பத்தி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. அது இப்பயுமே ஓவர் வேல்யூ தான். ஹவுசிங் ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா கேன்ஃபின் ஹோம்ஸை பார்க்கலாம், சூப்பரான வேல்யூவேஷன்ல இருக்குங்க. அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பிரைஸ் டு புக் 1.45 பக்கமா இருக்கும். நம்ம எப்பொழுதுமே சொல்றதுதான், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை தவிர்க்கிறது நல்லது. இதை விட சீப்பான வேல்யூவேஷன்ல சூரியோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்கு, அது ஒரு பக்கெட்டு. உங்களுக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக் போயிருங்க. பேங்க் வேணும் அப்படின்னா நல்ல பேங்க், புக் வேல்யூ விட கம்மியா ஷேர் பிரைஸ் இருக்கிற மாதிரி பேங்க் சைடு போயிருங்க. அடுத்து டிடிகே பிரஸ்டீஜை பத்தி கேட்டிருக்காங்க. டிடிகே பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் தான். இன்னும் கீழே இறங்கினாதான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் ஒழுங்கா காட்டல, அதனால அடிப்பாங்க கண்டிப்பா, அப்ப நம்ம பாத்துக்கலாம். அடுத்து மணப்புரம் ஃபைனான்ஸ்ல ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்காருங்க. பெயின் கேபிட்டல் வந்து ஷேர் அக்வைர் பண்றது 236 பெர் ஷேர் அக்வைர் பண்றாங்க. நம்ம வந்து ஷேர் பிரைஸ் 236 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 236லயே பிரைஸ் டு புக் 1.5 விட அதிகமாக தாங்க இருக்கும். 200 கீழே வந்தாதான் நம்ம ஃப்ரெஷ்ஷா உள்ள போகலாம். நம்ம முற்காலங்கள்ல சொன்னதுதான் திருப்பி சொல்றோம். கோல்ட் லோன் பிசினஸ்க்காக நீங்க வந்து கன்சிடர் பண்றீங்க மணப்புரம் அப்படின்னா, மணப்புரம் விட்டுட்டு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணலாம். ரெண்டு பேருமே அக்ரெசிவா கோல்ட் லோன் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்து எக்ஸியான் டெலி சிஸ்டம் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. பிஇ கிடையாதுங்க, லாஸ் வந்து வைடன் ஆகிட்டே இருக்கு. டு பி ஃப்ராங்க், டெலி சிஸ்டம், தென் டெலி நெட்வொர்க்கு, தென் டவர்ஸ், தென் கம்யூனிகேஷன், டேட்டா, இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது நல்லதுங்க. அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் பிஸ்னஸ். ப்ராஃபிட்டபிலிட்டி அப் டவுன் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து டன்லா பிளாட்ஃபார்முடைய பைபேக் எப்படி சார் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐசிஐசிஐ டைரக்ட்ல ஐபிஓ ஆப்ஷன் இருக்குங்க. அதுக்குள்ளேயே பைபேக்கு, தென் ஐபிஓ, ரைட்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அலோகேட்டட், ஆஃபர்ட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் காட்டும். அதுல நீங்களே ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். அப்ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அக்கௌண்ட்ஸ்ல, ப்ரொஃபைல்ல கார்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். அதுல நம்ம பைபேக் அப்ளை பண்ணலாம். நான் முற்காலங்களில் ஒரே ஒரு பைபேக் அப்ளை பண்ணியிருந்தேங்க. அதாவது கிரானியூல்ஸ் இந்தியா அப்படின்ற நிறுவனம் 200க்கு பைபேக் பண்ணப்ப நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க தான் பைபேக்லாம் பிளேஸ் பண்ணாங்க. இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. ஆன்லைன்ல நீங்களே பைபேக்கை அப்ளை பண்ணிடலாம். அடுத்து டிவிஎஸ் சப்ளை செயின் பத்தி கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு புக் 3.15 டைம்ஸ், பிஇயும் கிடையாதுங்க. இதை விட கேட்வே டிஸ்ட்ரிக்ட்ஸ் சீப்பான வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு 7% ஏறினாலும் குறையிறப்ப கன்சிடர் பண்ணலாம். இப்பயும் கன்சிடர் பண்ற லெவல் தான். அடுத்து 5 ஸ்டார் பிசினஸ் ஃபைனான்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. ரெவன்யூவும் கூடியிருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டியும் கூடியிருக்கு, இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர். பட் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 3 டைம்ஸ் புக் இருக்குங்க, 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தாமதமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்க ஏரியால இன்னைக்கு ஃபுல் ஷட் டவுன். 8 மணிக்கு தான் கரண்டே வந்தது. ஸோ எல்லாருக்கும் நன்றி.